ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் வெரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சர்ச் கன்சோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து கூகுள் சர்ச் கன்சோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினை வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கூகுள் சர்ச் கன்சோல் தான் அந்த பெஸ்ட்டாக நமக்கு உதவுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த சர்ச் கன்சோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டில் வந்து அதிகப்படியான வியூஸ் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கூகுள் சர்ச் கன்சோலை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ராப்பராக எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறோம். அதாவது வந்து ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எல்லாமே ஒரே வெரிஃபிகேஷனாக ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மெத்தட் இருக்குது. அந்த 5 மெத்தடுமே 5 வெரிஃபிகேஷன் இருக்குது. அந்த 5 வெரிஃபிகேஷனுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். 5 மெத்தடுங்கிறேன், 5 வெரிஃபிகேஷன் இருக்குது. எல்லாமே சேம் ஒரே டயத்தில் பார்க்குறோம். ஒரு வேர்ட்பிரஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க போகலாம். இப்போ இங்கே உங்களோட சைட் ஒரு கஸ்டம் டொமைன் வச்சுருக்கீங்க. நீங்கள் பிளாகரில் இருந்தாலும் சரி வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ பிளாகரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனை மட்டும் நீங்கள் கொடுத்துடலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டொமைன் நான் கொடுக்குறேன். ஒரு சைட்டு நம்ம கொடுத்துருவோம். இது வந்து வேர்ட்பிரஸ் சைட்டு. நீங்கள் பிளாகருக்கு நம்ம இங்கிட்டு கொடுத்துடலாம். பிளாகருக்கும் வேர்ட்பிரஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வருது இந்த ஆப்ஷனில் வரும். சர்ச் கன்சோல், அதாவது கூகுள் சர்ச் கன்சோல் டூல்ஸ் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வரும். இப்போ 2024 நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிளாகர் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து மட்டும் இந்த இடத்துல வந்து உங்களோட டொமைன் கொடுக்கணும். ஒரு டொமைனை கொடுத்து இந்த இடத்துல ஸ்லாஷ் எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா www கூட எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு இப்போ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இது வந்து பிளாகருக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் வேர்ட்பிரஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. அதனால் இதை விட்டுருங்க. இதை வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும் இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளகின் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரேங்க் மெத் மாதிரி யோஸ்டேஜ் அந்த மாதிரி பிளகின்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இது பெஸ்ட்டாக எடுத்துங்க. அதாவது ரெண்டாவது இந்த ஆப்ஷனை எடுத்துங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம இப்போ காப்பி பண்ணி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி இங்கே வரும் ஃபுல் லிங்கையுமே போட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் மட்டும் தான் எடுத்துக்கும். இதில் ஃபுல் லிங்கையுமே எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம டொமைனை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறதில்ல, இதை தான் வெரிஃபை பண்ண போகிறோம். இதில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து இதே இதில் இந்த ஸ்லாஷ் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல எரர் காட்டும். ஆனால் இதை விட்டுருங்க. இந்த சைடு மட்டும் வந்து பார்த்துவீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வேர்ட்பிரஸ் யூஸருக்கு, இது பிளாகர் யூஸருக்கு. இப்போ இங்கே மேலே உங்களுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணணும். இங்கே டோட்டல் ஒரே ஒரு வெரிஃபை தான் இவங்களுக்கு போட்டிருக்காங்க. இதான் இது வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு வச்சுங்களேன். இதை ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி இந்த ஒன்றை வெரிஃபை பண்ணிங்கன்னாவே டோட்டலாக எல்லாமே வெரிஃபை ஆகிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா மேனுவலாக வெரிஃபை பண்ணணும். பிளாகர் அதை பொறுத்தளவு ஒரு அட்வான்டேஜ் வந்து பிளாகர் வெப்சைட்டுக்கு சொல்லலாம். ஏன்னா அது கூகுளோட சர்வரில் தான் இருக்குது. டிஎன்எஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ண வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிரும். இப்போ நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்கிங் ஆகும், வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதிகப்படியான நண்பர்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா HTML ஃபைலை வந்து எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம். நிறையா ஹிந்தி இங்கிலீஷ்லலாம் போட்டிருக்காங்க, தமிழ்லையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து HTML கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு ஒன்று இது மாதிரி டவுன்லோட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக உங்களோட cPanelக்கு வந்துடுங்க. நான் என்னோடய cPanelக்கு வரேன். இதில் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. அதாவது ஃபைல்ஸுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது எந்த வெப்சைட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் HTML இருக்கு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிடுங்க.
இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண அதை வந்து மேலே வந்து அப்லோடை கிளிக் பண்ணிடுங்க. செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண ஃபைலை இங்கே இன்புட் கொடுத்துருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக உள்ள அப்லோட் பண்ணிட்டோம். இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து HTML ஃபைல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சைட் வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ள டேஷ்போர்ட்லாம் ஓப்பன் ஆயிரும். இதில் கூகுள் நியூஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நியூஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி நம்ம இது அப்லோட் வாங்கின சைட்டு தான் கூகுள் நியூஸில், அதுவுமே ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து கீழே செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சேம் பாட்டத்தில் இப்போ நம்ம வந்து சைட் மேப்லாம் சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ணதுனால வந்து பழைய போஸ்ட்டில் உள்ளதுனால அது அப்படியே இருக்குது. உங்களுக்கு மேபி நீங்கள் ரேங்க் மத் பிளகின் இது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி. இது வந்து நம்ம ஓல்டு டொமைன். இப்போ நம்ம அதை வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் நியூவாக காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ணதுனால உங்களுக்கு காமிக்குது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும் வெப்சைட்டில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பக்கத்தில் ஏரோ மார்க்கு ரைட் சைடில் இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம HTML வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அடிஷ்னலாக இதெல்லாம் பண்ணணும். இப்போ வந்துட்டு HTML டேக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணணும். இந்த கோடை காப்பி பண்ணிட்டு உங்களோட சைட்டுக்கு வந்துடுங்க. நான் இப்போ வந்து என்னோடய சைட்டுக்கு வந்துடுறேன். இது வந்து ரேங்க் மத் பிளகின்லேயும் பண்ணலாம், தீம்லேயும் பண்ணலாம். அல்ல நீங்கள் எதுவுமே இல்லை எனக்கு பண்ண தெரில எதுவும் மிஸ்டேக் பண்ணிடுங்க அப்படின்னா பிளகின் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிளகின் செக்ஷனுக்கு போயிருங்க. இது வந்து முற்றிலும் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் யூஸருக்கு மட்டும்தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த WB கோடு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆட் நியூ பிளகினை கிளிக் பண்ணிடுங்க. பாப்புலர் பிளகினை கிளிக் பண்ணிங்கனாவே நமக்கு தேவையான பிளகின்லாம் இதிலே வந்துடும். பாருங்கள், இந்த பிளகினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளகின் ஒன்று போதும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ இந்த பிளகினோட நம்ம இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அகெயின் வந்து அந்த சர்ச் கன்சோல் காப்பி பண்ண இடத்துக்கு போயிடுவோம். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஹெட்டர் பாடி. இந்த இடத்துல வந்து இந்த கோடை காப்பி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஹெட்டர் நீங்கள் தீம்லேயும் கொடுக்கலாம், இதை சேம் இதுலேயும் பிளகின் ரேங்க் மத் பிளகின்லேயும் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சேவ் கொடுத்துப்போம். ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துட்டோம். ஏன் க்ளோஸ் பாடியில் கொடுக்கல அவங்க ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம கொடுத்துட்டோம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை பார்த்துக்க ஒன் டைம் இங்கே இருக்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி. இப்போ இல்லை அகெயின் வந்து இதில் வந்து 2-3 இடத்துல நம்ம சேவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு போட்டு கொடுக்கலான்ட்டு. டிஃபால்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜனா தீம். இது வந்து ஜனா தீமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஜனா தீம் கிளிக் பண்ணிடுவோம். ஜனா தீமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. சேம் இங்கேயுமே நம்ம கொடுக்கலாம். எங்கே ஒரு இடத்துல கொடுத்தா போதும், நீங்கள் இந்த இடத்துலையுமே கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா 3 மெத்தடில் கொடுக்கலாம். அது எங்கே அப்படின்னா வெறும் தீம் ஃபைல் எடிட்டர் இது கிளிக் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஹெட்டர் இப்போ இங்கே வருங்க, இந்த இடத்துல கொடுக்கலாம். ஹெட்டர் இதில் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சேம் ஒரு என்ட்ரு பட்டன் தட்டிடுங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ
இப்போ வந்து வெரிஃபை கொடுத்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல். இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியை நம்ம சப்மிட் பண்ணோம்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அனாலிட்டிக்ஸ் google.com அப்படின்னு போட்டால் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் google.com அனாலிட்டிக்ஸ் வெப் அப்படின்னு போட்டிங்கன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கெலாம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து வேறு ஒரு டொமைன் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலே நம்ம வந்து அந்த கொடுக்குறோம். இப்போ இது வேறு ஒரு ஐடி உள்ளது. அதெல்லாம் இந்த இடத்துல அட்மினுக்கு வந்துடுவோம். இப்போ நியூவாக தான் நம்ம ஒரு இது கொடுக்க போகிறோம், ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு கிரியேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அக்கௌண்ட்டே கொடுத்துடலாம். இந்த மாதிரி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அனாலிட்டிக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்கு தான் வரும். இதில் உங்கள் சைட்டு நேம் என்ன, உங்களோட சைட்டு உங்களோட வெப்சைட் நேம் என்னங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து உங்களோட சைட்டு இருக்கிறதுல என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துருங்க. சைட் நேம் இதில் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் அதே சைட்டில் டைட்டில் நேமாக கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா நீங்கள் எந்த கண்ட்ரியோ மேக்ஸிமம் எல்லாம் இந்தியாவில் வந்து தான் பார்க்குறீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா எடுத்துங்க, இந்தியானா இந்தியான்னு எடுத்துங்க. எடுத்துகிட்டு யூஎஸ் டாலர் வேணுமா இந்தியா கரன்சி கூட வச்சுக்கலாம். நீங்கள் யூஎஸ் டாலரை மேக்ஸிமம் விட்டுருங்க, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மரத்தில் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இந்த என்ன கேட்டகரி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துங்க. ஃபுட்டு ஹெல்த்து அப்படிங்கிறப்போ ஹெல்த்னால் நம்ம எல்லாமே வரும் இதில் அடங்கும். அதனால் ஹெல்த் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மால் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க பிஸ்னஸ், அதான் வந்து உங்களோட எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸ்மால் நீங்கள் 1லேருந்து 10 பேர், அதான் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் வர அந்த ஸ்மால் அந்த 1 எடுத்துங்க, 1லேருந்து 10 எடுத்துங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இதுவுமே டிக் கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த கடைசியாக இருக்க இந்த 4க்கு கீழே 5வது இருக்க டிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாமே போயிடும். அதனால் இந்த மேக்ஸிமம் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் நம்ம பெரிய நமக்கு வந்து ரிப்போர்ட் தான். சாரி, ரேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு கண்ட்ரியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைவேசி பாலிசின்னு வச்சுங்களேன். இது இந்தியா, இந்த இடத்துல டிக் பாஸ் இருக்க டிக் கொடுத்துருங்க. சைடில் ஒரு ஏரோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு டிக் பாஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியா வந்து ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ 5வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுக்க வந்து இந்த வெப்பை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு நீங்கள் ஒருவேளை iOS அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன், அதாவது ஆப்பிள் ஸ்டோருக்கு மட்டும் அப்ளிகேஷனை இதில் எதோ தேர்ந்தெடுத்துங்க. மேக்ஸிமம் வெப்பு பிளாக்கு இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க, இந்த வெப் எடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சைட் நேமை கொடுத்துருங்க. நம்ம அங்கே என்ன சைட் நேமே அதே நேம் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்டில் என்ன HTTPS அப்படிங்கிறத இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துங்க. இப்போ நான் அகைன் நம்ம சைட்டை காப்பி பண்ணி கூட இங்கே போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அகைன் வந்து சைட் URL இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம், அந்த HTTPSன்னு கொடுத்துருக்கோம். அதனால் www தவிர்த்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஸ்லாஸை கூட எடுத்து விட்டுலாம். தொட்டு கிரியேட் அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எதில் வெரிஃபை பண்ண போகிறீங்க, மேனுவலாக பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பிளகின் வச்சு பண்ண போகிறீங்களா அப்படிங்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுனா இதோட கப் பண்ணிக்கலாம், இல்லை பிளகின் வச்சு கப் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். சைட் கிட்ட இருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சைட் கிட்ட ஆக்டிவேட் பண்ணல, அதனால் வந்து மேனுவலாக நம்ம பண்ண போகிறோம். அதனால் இதை காப்பி பண்ணிக்கலாம். அகைன் மறுபடியும் சைட்டுக்கு தரலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கூகுள் அனாலிட்டிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஹெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஹெட்டரில் கொடுத்தா மட்டும் போதும், வேறு எங்கேயும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அங்கேயே அங்கேயே கொடுத்துருவோம். இந்த தீம் செக்ஷன்லேயே கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த தீமை வெரிஃபை பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீம் செக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு என்டர் பட்டன் தட்டிடலாம். இப்போ அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா கீழே டெஸ்ட்டுன்னு இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல டிக் மார்க் வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த பாருங்கள் க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பேஜ் அப்படி விட்டுருங்க. நம்ம வெரிஃபை மட்டும் விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது 24 மணி நேரம் 48 மணி நேரம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ நம்ம 2 ஐடி ஆல்ரெடி இதில் 2 சைட் இருக்குது. இப்போ ஒரு சைட்டு பிரித்து பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க ஐடி இந்த ஐடியை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதில் 2 ஐடி நம்ம 2 சைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சரித்திரங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும். அகைன் சர்ச்சுன்னு சொல்லி போயிடுவோம். வெரிஃபை பண்ணலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி இங்கே பாருங்கள், வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல். இப்போ கூகுள் டேக்ஸ் மேனேஜர் வந்துருச்சு. இப்போ இதேமே நம்ம வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து இங்கேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அகைன் வந்து நம்ம இதில் ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா 5 வெரிஃபை பண்ணுறதுமே கொஞ்சம் லேட் ஆகும். சர்ச் கன்சோல்னால் இதுக்குன்னு தனியாக சர்ச் கன்சோல் வீடியோவே இருக்குது. நம்ம அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுவோம். பட் உங்களுக்கு திருப்பி அதை பார்த்துட்டு இந்த சேம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றுக்குமே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் வர அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இல்லை டேக் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா உங்களுமே கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி இதில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இல்லை உங்களுக்கு இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னா இங்கே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இருக்க ஐடி வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கிரியேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துருங்க. நேமை கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரியை திறந்துடுவீங்க. நம்ம இதே இந்தியா எடுத்துக்கலாம். இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கேன் கொடுத்துட்டு அடுத்த இந்த வெப்புங்கிறத சைட் அதுக்கு முன்னாடி சைட்டை கொடுத்துருங்க. சைட் நேமை மட்டும் கொடுங்க போதும். இல்லாட்டி சைட்டோட யூஆர்எல் கொடுத்துடலாம். உங்களுக்கு எது வேணுமோ பெட்டராக கொடுத்துருங்க. வெப்பை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து ரேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். டிக் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. சேம் நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கலாம். நேம் மட்டும் கொடுத்தா போதுமா, யூஆர்எல் கொடுக்கணுமா? கண்டிப்பாக யூஆர்எல் கீழே உள்ளதில் அந்த பாருங்கள் யூஆர்எல் நம்ம கீழே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்துடணும். மேலே வந்து சைட் நேம் கொடுத்துடணும். இப்போ இதை ஹெட்டிங் பாடி இந்த 2 இடத்துல கொடுக்கலாம். ஹெட்டருக்கு சேம் அதே நம்ம டீம் செக்ஷனில் உள்ளதிலே கொடுத்துடலாம். அல்லது உங்களுக்கு டீம் செக்ஷனில் கொடுக்க தெரியல, எரர் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா நம்ம பிளகின் யூஸ் பண்ணோம்ல அந்த பிளகினை கொடுத்துடலாம். சேம் நெக்ஸ்ட் கோட் இருக்குது. ஃபஸ்ட்டு கோடு ஹெட்டரில், ரெண்டாவது இந்த கோடு வந்து காப்பி பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த கோடை பார்த்துக்குங்க. இப்போ இங்கே ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்போ அகைன் உங்களுக்கு எதுவும் தெரியல, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம கோடு ஒன்று கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா WP கோடு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டர் புட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே நீங்கள் கொடுத்துக்கிறனால கொடுத்துக்கலாம். சேம் அதே தான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண பார்த்தீங்களா. இந்த பிளகின் ஒன்று போதும், எல்லாமே வெரிஃபை பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளகின் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சதில் பெஸ்ட்டு நான்
யூஸ் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகள் நான் இது கொடுத்துட்டு சாரி இந்த கோடை மட்டும் தான் இங்கே கொடுக்கணும். மேலே வேறு கோடு கொடுக்கணும். இந்த கோடை எடுத்து இங்கே கொடுத்துருவோம். இந்த இடத்துல சேவ் கிளிக் பண்ணிடலாம். இங்கேயே சேவ் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து சர்ச் கன்சோலில் போய் நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். இப்போ சர்ச் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் டேக் மேனேஜர் தான் வெரிஃபை பண்ணுறோம். டேக்ஸ் மேனேஜர் டேக். இப்போ இதையுமே வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாப்பா விண்டோ வச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது டொமைன் ப்ரைவேட்டர். இந்த டொமைன் ப்ரைவேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனராக இல்லையாங்கிறத இதுதான் தீர்மானிக்கிறது. இப்போ இதெல்லாம் கூட வந்து விட்டுருங்க. இது அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து டொமைன் ப்ரைவேட்டர்னா வாங்கின எங்கே வாங்கினோமோ வேர்ட்பிரஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎன்எல்ல போய் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாகர்னா நீங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம இதை வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு கோடு ஒன்று கொடுப்பாங்க, TXT அப்படி ஃபைல். இப்போ இதை காப்பி பண்ணிடுங்க. உங்கள் அகைன் வந்து சிபிஎன்எலுக்கு போயிருங்க. நம்ம சிபிஎன்எல் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஜூன் எடிட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்துடுங்க. என்ன டொமைன் உங்களுக்கு ஒரு 2-3 டொமைன் வச்சுருந்தீங்கன்னா இடத்துல ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து மேனேஜிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். எந்த டொமைன் அந்த டொமைன்கிட்ட இப்போ வந்து இந்த இடத்துல ஆடு ரெக்கார்டிங் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம அந்த காப்பி பண்ண கோடை இங்கே போட்டுருங்க. அதான் வந்து சர்ச் கன்சோலில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இதில் 2 மெத்தடாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு, ஒன்று சிநேம். இப்போ நம்ம சிநேம் பண்ண போகிறதில்ல, இதை தான் பண்ண போகிறோம். ரெக்கமெண்டடே கூகுள் சர்ச் கன்சோலே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வெரிஃபை தான் பண்ண போகிறது. அதனால் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனால் இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம சிபிஎன்எல்ல இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த இடத்துல அந்த TXT அப்படியே தேர்ந்தெடுத்துங்க. இது டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட சைட் நேமை கொடுத்துருங்க. சைட் நேம் கீழே காப்பி இருக்கிறத அப்படியே போட்டுருங்க. இந்த சேவ் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அகைன் சர்ச் கன்சோல் போவோம். சர்ச் கன்சோலில் போய் வெரிஃபை கொடுத்துடலாம். இந்த பாருங்க, வெரிஃபை செக்ஷன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு வந்து நம்ம தான் ஓனர் அப்படிங்கிறத கூகுள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். இப்போ கூகுள் அடுத்து என்ன செய்வான், இப்போ நம்ம எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலராக இதே டொமைனை வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அந்த டொமைனை வாங்கி நம்ம வச்சுருக்கோம். இப்போ அவங்க வேறு ஒரு இமெயிலில் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அப்போ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணதுனால அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனராக எடுத்துக்காது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெரிஃபை பண்ணிட்டேன் இங்கேயும் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய பேர் இருக்கும். அந்த டவுட் இருக்கும். அதுக்கு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் பர்மிஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் இது ஓனர் அப்படிங்கிறத இமெயிலாம் வரும். உங்களுக்கு வேறு இமெயில் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம அக்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டொமைன் வெரிஃபை நம்ம தான் ஓனர் அப்படிங்கிறத இந்த இடத்துல வீடியோவில் காமிச்சிட்டோம். இந்த வெரிஃபை எதுக்கு நிறைய பேர் தெரியல இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் எடுக்கணும் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். சேமா நீங்களும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையா லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க போதும்.